அஸ்ஸலாமு அலைக்கும். சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய கஅபத்துல்லாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக செய்தி பரவி வந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழல்ல அந்த கஅபத்துல்லால பிளவு ஏற்பட்டு இருக்கின்றதா, இன்னும் அங்கு நிலநடுக்கம் வந்திருக்கின்றதா அப்படிங்கிற செய்தியை இந்த ஒரு காணொளியில் நாம் தெரிந்து கொள்வோம். கண்ணியமானவர்களே, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, உலகத்தில் முதல்ல பூமியில் அல்லாஹ்வை வணங்கப்படுவதற்கு உருவாக்கப்பட்ட இடம் காபத்துல்லா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த ஒரு இடத்துல நிலநடுக்கம் வந்ததாக, அந்த காபத்துல்லா பிளக்கப்பட்டதாக ஒரு யூடியூப் சேனல், அங்கே இருக்கக்கூடிய சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் வீடியோ பதிவிட்டிருக்காங்க. இன்னும் ஃபோட்டோஸ் பதிவிட்டிருக்காங்க. என்னென்னா, காபத்துல்லா இடிஞ்சு விழுகிற மாதிரி, காபத்துல்லாவில் ரெண்டாக அப்படியே பிளவு ஏற்பட்டிருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவை இன்னும் வீடியோக்களை ஒரு ஊடகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் இது உண்மையா பொய்யா அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹு தாலா இந்த காபத்துல்லா பற்றி தன்னுடைய திருமறையில் 2 இடங்களில் சொல்கிறான். முதலாவதாக பனு இஸ்ராயில், இன்னும் ஆல இம்ரான் அப்படிங்கிற ஜுசூல அப்படிங்கிற சூறால அல்லாஹு தாலா ஃபீஹி ஆயாத்தும் பையனாத்தும் மகாமு இப்ராஹிம வமன் தஹ்லஹு கான ஆமினன் வலில்லாஹி அலன் நாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபிலா வமன் கஃபர ஃப இன்னல்லாஹ கனியுல் அனில ஆலமீன் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்கிறான். இதனுடைய பொருள் என்னன்னா, இந்த ஒரு காபத்துல்லால பல அத்தாட்சிகள் இருக்கின்றது. என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் நின்ற இடம் அங்கே இருக்குது, மகாம இப்ராஹிம் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அங்கே யார் நுழையிறாங்களோ அவங்க பயம் இல்லாமல் நுழையலாம். இன்னும் அங்கே அதிகமான பாதுகாப்பு இருக்கின்றது. இன்னும் சக்தி பெற்றவர்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டும், சக்தி பெறாதவர்கள் ஹஜ்ஜு செய்யாவிட்டாலும் பரவாயில்லை. இன்னும் நிச்சயமாக அல்லாஹ் தாலா முதல்ல உருவாக்கப்பட்ட வணங்குவதற்கு இடம் இந்த காபத்துல்லா அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் தாலாவே தன்னுடைய திருமுறையில் கூறி காட்டுறான். இன்னொரு இடங்கள்லையும் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இந்த காபத்துல்லாக்கு வாங்க, தலைமுடியை இறக்கி நகங்களை வெட்டி குளித்து தன்னுடைய அழுக்குகளை நீக்கி தன்னுடைய நேர்ச்சைகளை நிறைவேற்றி அந்த காபத்துல்லால தவாஃப் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் தாலா சூரா ஹஜ்ஜில் 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். ஆக இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த காபத்துல்லால பிளவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காபத்துல்லா எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால், முதல்ல ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டுறாங்க. பிறகு அந்த காபத்துல்லா இடிக்கப்பட்டுருச்சு. பிறகு இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவங்க வர்றாங்க. அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் அவர்களும் இருவரும் சேர்ந்து ஒரு காபத்துல்லாவை உருவாக்குறாங்க. ஒரு அல்லாவை வணங்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலை உருவாக்குறாங்க. அப்போ இவங்க இப்படி கட்டுறாங்களே அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஹஜ்ருல் அஸ்வது கல், சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் தாலா ஒரு கல் அந்த பூமிக்கு அனுப்பி வைக்கிறான். அதுதான் ஹஜ்ருல் அஸ்வது கல். இந்த ஒரு ஹஜ்ருல் அஸ்வது கல்லை பற்றி நம்ம நேற்றே பார்த்துருப்போம். ஹஜ்ருல் அஸ்வது கல்லும் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த 4வதாக காபத்துல்லாக்கு மேலே எந்த ஒரு பறவையும் பறக்காது, இன்னும் எந்த விதமான விமானமும் பறக்காது, எந்த விதமான கருவிகளும் பறக்கவும் முடியாது. அல்லாஹு தாலா அது போன்று காபத்துல்லாவிற்கும் வானத்திற்கும் பல ஒரு நாமே அறியாத பல விஷயங்கள் அல்லாஹு தாலா உருவாக்கி வச்சிருக்கிறான். அடுத்ததாக காபத்துல்லால எந்த விதமான போர்களும் நடத்தப்படாது, எந்த விதமான சண்டைகளும் போடப்படாது, ரத்தம் சிந்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த ஒரு காபத்துல்லால பிளவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணிட்டார்னா, ஏஐ மூலமாக சாட்ஜிபிடி, ஜெமினி, இன்னும் டீப்சிக் இது போன்ற ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக என்ன பண்ணிடுறாருன்னா, காபத்துல்லாவை நிலநடுக்கம் ஏற்பட்டது போன்று, பிளவு ஏற்பட்டது போன்று ஒரு ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணி, இன்னும் வீடியோவை எடிட் பண்ணி அப்படி போட்டுடுறாரு. கண்ணியமானவர்களே, ஒரு விஷயம் என்னென்னா, நாம் இந்த ஒரு நியூஸ் ஃபேக்கான நியூஸ், இது உண்மை கிடையாது. அல்லாஹ் நினைத்தால் மட்டும்தான், அல்லாஹ் தாலா உலகத்தையே அழித்த பிறகு தான் காபத்துல்லாவை அல்லாஹ் தாலா மலக்கை கொண்டு எடுப்பான். அதற்கு மத்தியில் உலகத்தில் எவ்வளோ பெரிய அரசராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மன்னராக இருந்தாலும் சரி, அந்த காபத்துல்லால ஒரு செங்கலை கூட எடுக்க முடியாது. அது யாருக்குரியது அப்படின்னு கேட்டால் அல்லாஹ்விற்குரியது. நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், காஃபிர்கள் காபத்துல்லாவை இடிப்பதற்காக வேண்டி வருவாங்க. அல்லாஹு தாலா அஹுதுஹு பறவைகளை வச்சு சிறு சிறு கற்களை போட்டு பெரும் யானை படை அல்லாஹு தாலா
தகர்த்திருப்பான். பெரும் யானை படைகளை சின்னோண்டு ஒரு குருவிகளை வச்சு பறவைகளை வச்சு அல்லாஹாலா தகர்த்த சம்பவம் நம்ம எல்லோருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட சூழலில் இந்த ஒரு நியூஸ் உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு நியூஸ் முற்றிலுமாக ஃபேக்கானது. ஆக கண்ணியமானவர்களே, இது போன்று இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்களை உண்மையான விஷயங்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.